Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஆஃப் டே ஸ்கூலு. ஸோ அதனால வந்து பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே இன்னைக்கு ஜெர்வின் மம்மி ஸ்பெஷலாக எதனா செய்ய சொன்னால். ஸோ அதனால் வந்து பிரியாணியும் வந்து 65 அவனுக்கு வந்து காடை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் காடை 65ம் பிரியாணியும் செய்ய போகிறேன். நான் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபுல்லாலாம் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம ஒன் டேயில் எப்படி குக் பண்ணுறோன்றதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம போய் பிரியாணி செய்யலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நம்மளுக்கு. சாரி, எண்ணெய் இல்லை, பாத்திரம். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றுனா ரொம்ப நேரம் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம்னா திறந்துட்டு ஊற்றிடலாம், டக்குன்னு ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே இதில் நம்ம போட்டுடலாம். இதெல்லாம் வந்து வதங்கிடுச்சு. நம்ம வந்து வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டம்ளர் போடுறேன், அதனால் ஒரு 4 சைஸு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு நம்ம சும்மா லைட்டாக நம்ம வந்து வதக்கிடலாம். நம்ம பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வந்து வதக்கிடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமில் வச்சு எடுக்கிறோம். அது ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே அவுட்டோரில் வச்சு எடுக்கிறது. சரி, இன்றைக்கி வந்து டைம் ஆகிடுச்சு பசங்க செய்கிறதுனால நான் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு நான் வந்து உப்பு போடுறேன். ஏன்னா அந்த வெங்காயம் வந்து உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கும். ஸோ அதனால் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து 4 தக்காளி போடுறேன். தக்காளியை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ரெண்டுத்தையும் நல்லா வந்து வதக்கிடலாம். நம்ம வந்து ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வதக்கிடலாம், சரிங்களா? நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய பிரியாணி வீடியோஸ் போட்டிருக்கோம். எனக்கு வந்து என்னோடய கிச்சன்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து போடணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். அதுக்குள்ளே வாஷிங் மிஷின் கத்துது, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதக்கலாம். ஏன்னா வந்து தக்காளி வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளியை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஈஸியான சமையல் பார்த்திங்கன்னா பிரியாணி. ஏன்னா வந்து டக்குன்னு எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு டக்குன்னு ஒரேடியாக செஞ்சு நம்ம முடிச்சிடலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து பிரியாணி தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இருக்குதுல ஈஸியானது பார்த்திங்கன்னா பிரியாணி தான் நம்மளுக்கு. அதனால் வந்து நம்ம வந்து லேட் ஆகிடுச்சு. பசங்க 12:30க்கு வந்துடுவாங்க. அதனால் வந்து சரி பிரியாணி இன்றைக்கி ஜெர்வின் கேட்டால் மம்மி டேஸ்ட்டாக செஞ்சு வைங்க. ஏன்னா டெய்லி காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வராங்களா பசங்க. சண்டேவும் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடும், காலையில் போனால் ஈவினிங். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான். சரி, அதனால் வந்து நான் பிரியாணி செய்கிறேன். அவனுக்கு வந்து காடை ரொம்ப பிடிக்கும். காடையும் வந்து 65. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி முடிச்சுட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம காடையெல்லாம் பொரிக்கிறது பார்ப்பீங்க. இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு வந்து வதங்கிடுச்சு. புதினாவும் கொத்தமல்லியும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம வந்து புதினாவையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். அந்த புதினாவும் கொத்தமல்லியும் வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும். புதினா போட்டு வதக்கிட்டோம். இது வந்து பிரியாணி வந்து நான் வந்து 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோயோட கொஞ்சம் அதிகம் 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். கறி வந்து 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். இந்த கறியிலே வந்து தயிர், பிரியாணி மசாலா, சில்லி பவுட்ரு போட்டு நான் மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் நான் ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன்.
பிரியாணி மசாலா சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ இப்படி செஞ்சிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அந்த கறி வந்து சக்கையாக இருக்காது. நம்ம கிளறிடலாம். இப்போது டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுலாம் ரொம்ப காரம் வேண்டாம். அதனால் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். போதும், ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா பசங்க வந்து இந்த காரம் தொண்டையில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம போட்டுட்டு இப்போ உப்பு காரம் இருக்கான்னு பார்த்தலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து வதக்கும் போதே போட்டுட்டோம். இப்போ இதில் வந்து உப்பு காரம் இருக்கா பார்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா வந்து அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவில் வந்து கறியில் கொஞ்சம் நேரம் இறங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் போட்டு வச்சிடலாம். நம்ம வந்து போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். வந்து அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம். மெயின் வந்து பிரியாணிக்கு வந்து இந்த தண்ணி அளவு தான். நான் வந்து பிரியாணி அரிசினா ஒன்றுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி. நான் வந்து மொத்தம் 4 டம்ளர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து 6 டம்ளர் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து பிரியாணியில் மெயின் இம்பார்ட்டன்ட்னா தண்ணி அளவு தான். அந்த தண்ணி அளவு கரெக்டாக வச்சுட்டாலே போதும். நான் அளந்து வச்சுருக்கேன். நம்ம அந்த கறி இருந்துச்சுல அந்த இதுலேயே வந்து நான் அளந்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே இதில் ஊற்றிடலாம். இதில் 5 டம்ளர் தான் வந்தது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் ஊற்றிடலாம். அதான் மொத்தம் 6 டம்ளர் தண்ணி. உப்பு காரம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனதுனால நம்ம வந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம அப்படியே வந்து ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். நல்லா அது வந்து கொதி வரட்டும். நம்ம அப்படியே மூடிட்டு ஃபுல்லே வைங்க. சிம்லாம் வைக்காதீங்க. நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்க. நல்லா கொதிக்குது. இதில் வந்து நம்ம அரிசியை வந்து நம்ம போட்டுடலாம். நீங்கள் வந்து அரிசி வந்து நம்ம ஸ்டார்டிங் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறோம்ல அந்த டைமில் வந்து ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பிரியாணி செய்ய போகிறோம்ல அந்த டைமில் ஊற வச்சா போதும். பாருங்க அழகாக இது வச்சு இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து ரொம்ப போட்டு இது பண்ணாதீங்க. சும்மா ஸ்லைட்டாக இந்த கறியெல்லாம் இந்த அரிசி கீழே போயிட்டு சும்மா ஸ்லைட்டாக இப்படி வந்தால் போதும். மெயினாக வந்து தண்ணி அளவு தான் பிரியாணியில். நான் கரெக்டாக வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவும் வைக்கல கம்மியாக வைக்கல. 1க்கு 1.5 4 டம்ளருக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசி போட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா ஸ்லைட்டாக வந்து ஒரு இந்த மேலே இருக்குது கீழே இப்படி போனோம். இப்படி பண்ணிவிட்டு விட்டுட்டாலே போதும். ரொம்ப நீங்கள் போட்டு அந்த கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். அவ்வளோதான். ஸ்லைட்டாக இப்படி போட்டுட்டு திருப்பி வந்து மூடிட்டு ஃபுல் சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஹை ஃப்ளேமில் இருந்ததில்ல, இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சா நம்மளுக்கு போதும். நம்ம வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மில் போட்டு நம்ம திறந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரண்டியை காணும். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணோம், ஸ்டவ் எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. அதே தட்டை போட்டு நம்ம மூடிட்டு ஒரு வெயிட்டான வந்து நம்ம பாத்திரத்தை மேலே வச்சிடலாம். இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை அப்படியே வச்சுட்டு, ஏன்னா அந்த உள்ளே இருக்க காற்றெல்லாம் வெளில போகக்கூடாது, ஒரு 1/2 hour வந்து தம்மில் வச்சுட்டாலே நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். அது தம்மில் இருக்கிறது. நம்ம அதுக்குள்ளே வந்து சிக்கன் வந்து 65 நம்ம ரெடி பண்ணிடலாம்.
ஜெர்வினுக்கு வந்து காடை பிடிக்கும். ஸோ அதனால் வந்து காடையும் 65யும் நான் மசாலா போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பொரித்து எடுத்துடலாம். நம்ம வந்து கடாய் வச்சுட்டோம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம 65 பொரிக்கிறதுக்கு. நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் வந்து நல்லா காயிட்டோம். வண்டி சவுண்டு கேட்குது. ஜெர்வின் வந்துட்டான் போல். அவங்க டேடி கூட்டிகிட்டு வராங்க. கண்டிப்பாக நான் கரெக்டாக எண்ணெய் வச்சுருக்கிறேன். இன்னும் 65 போடல. ஸ்மெல்லை பார்த்துட்டே கேட்க போகிறான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வீடியோ ஆன்லேயே இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு. என்ன சொல்லு, கண்டுபிடி. என்ன ஸ்மெல் வருது? காடை இன்னும் போடவே இல்லை. அது உங்கள் டேடி சொல்லிட்டு இருக்காரு போல். இது இங்கே பாரு, பிரியாணி காடை 65. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க. ஹாய் சொல்லு ஜெர்வின். சரி, எண்ணெய் இருக்குது, நீ போ, மம்மி செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம சிக்கன் வந்து இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வறுத்துடலாம். எண்ணெய் தெறிக்குது. சிக்கன் பொரிக்கிற கேப்பில் காய் வண்டி வந்துச்சு. நான் காய் வாங்கிட்டு வந்தேன். கோவக்காய், புடலங்காய், வெண்டைக்காய். இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். வந்து நம்ம வந்து போட்டு ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை எடுத்து வேறு இதில் மாற்றிக்கலாம். நிறைய இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். இந்த பெரிய பெரிய பீஸ் போட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகுது வறுக்கிறதுக்கு. பாருங்க, நல்லா வறுத்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு எடுத்துட்டோம். அடுத்து வந்து காடை இருக்குது. இங்கே பாருங்க, டன்டடாய். இந்த காடை இதில் போட்டுடலாம். எனக்கும் வந்து காடை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜெர்வின் பிடிக்கும். ஜெர்வின் டேடி சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் தான் காடை சாப்பிடுவோம். இது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நம்ம வறுக்கும் போதே அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் போது ஒரு சுகம் இருக்கும் பாருங்கள். செம்மையாக. எனக்கு வந்து அந்த சூடாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சரி, அடுத்து ரெடி ஆகிட்டுருக்கல, அதுக்குள்ளே ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணிடலான்னு. சூப்பராக. ஃபஸ்ட்டு அங்கே ஹாய் சொல்லு. வீடியோவில் வந்திருக்க ஹாய் சொல்லு. மேடம் வீடியோவில் வந்திருக்காங்க. ஹாய். என்னம்மா வேணும்? கொஞ்சம் சீச்சு தாங்க. இந்தா, அவங்க பார்க்குறாங்களா, சாப்பிட்றீங்களான்னு கேளு. சாப்பிட்றீங்களா? சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு. கடி, அப்படியே கடி. நம்ம வந்து காடையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து வேற எதுவும் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பிரியாணி 65 வறுத்து முடிச்சிட்டோம். பிரியாணி தம்மில் போட்டிருந்தோம்ல, அது வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். எந்த பதத்தில் இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம அந்த தண்ணி தம்மு வச்சோடனே அளவு கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ வந்து பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். ஜெர்வினுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டோம். அவன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். பிரியாணி மம்மி பிடிச்சிக்கிறேன். இரு, மம்மி ஊட்டி விட்றேன். பிரியாணி ஊட்டி விட்றேன் அவனுக்கு. இது டன்டடாய். காடை எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குது. ஓகே, பாய். நாங்க சாப்பிட்றோம். நீங்களும் போய் வீட்டுல சாப்பிடுங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஓவராலா செஞ்சு முடிச்சிட்டோம். செம்ம ஸ்வெட் ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து மெயினாக நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லலை. நம்ம டெய்லி நம்ம வீட்டில் எப்படி குக் பண்ணுறோமோ அந்த மாதிரி குக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.